ஹாய் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கற்கும் படலம் ரத்னகுமார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்டை பற்றி பார்க்க போகிறோம். அது ஒரு டாக்குமெண்ட் ஆப். அந்த டாக்குமெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய புக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெட்டர்லேருந்து நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாமே க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஆப் நிறையா வந்தாலுமே அதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வேர்ட் தான் பெஸ்ட்டு. ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் சிஸ்டமில் அந்த மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லை மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் பேக்கேஜுக்குள்ளே வேர்டு இருக்கும், பவர் பாயிண்ட் இருக்கும், எக்ஸல் இருக்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் உங்கள் சிஸ்டமில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டார்ட் மெனுவில் போங்க. ஸ்டார்ட் மெனுவில் போய்ட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே வேர்டுன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வேர்டு ஆப் இருக்கும். ஸோ அது மூலிமா உங்கள் சிஸ்டமில் அது இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஆப் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் பேசிக்காக ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இடத்துல எதுவுமே காட்டாது. ஸோ ஆல்ரெடி நான் நிறைய டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுனால எனக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கே டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் பிளாங்க் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிளாங்க் டாக்குமெண்ட் உங்களுக்கு க்ரியேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு வேர்ட் டாக்குமெண்ட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதில் இருக்கிற இன்டர்ஃபேஸ்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதில் என்ன பண்ணுவாங்க பேசிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷீட். ஓகேவா? ஸோ இந்த ஷீட்டில் தான் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா உங்கள் கீபோர்டு யூஸ் பண்ணி டைப் பண்ண போகிறீங்க. என்னென்ன கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் கீபோர்டு யூஸ் பண்ணி இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் பார்த்தீங்கன்னா என் பேரை டைப் பண்ணுறேன். ஸோ அப்படின்னா ஈஸியாக டைப் பண்ணுறேன்னா எஸ் அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ ஒரு பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டைப் பண்ணுறீங்க. முந்தி டைப் ரைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரை வச்சு நீங்கள் டைப் பண்ணுவீங்களா, அதுக்கு பதில் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்க. எஸ் அஃப்கோர்ஸ் நம்ம அதையும் இதில் பார்க்க போகிறோம். இப்போ டாக்குமெண்ட் ஆப்பில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஃபஸ்ட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டில் பார். டைட்டில் பார்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டாக்குமெண்ட்டோடைய டைட்டில் அதில் தான் தெரியும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இது சேவ் பண்ணாத ஒரு காரணத்தினால இந்த இடத்துல டாக்குமெண்ட்னு போட்டு ஒன்று இருக்கும், வேர்டு இருக்கும். இன்கேஸ் நான் சேவ் பண்ணிட்டேன், சேவ் பண்ணும்போது எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கு என்ன நேம் கொடுக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பர்பஸுக்காக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ண விரும்புகிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரெஸ்யூமே நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்கன்னா உங்கள் நேம் போட்டு பக்கத்தில் ரெஸ்யூமே போட்டுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சேவ் பண்ண போகிறேன்னா ஃபைலில் போயிட்டு நீங்கள் சேவ் ஆஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னா சேவ் ஆஸ் கொடுங்க. இல்லை சேவ் கொடுத்தாலுமே ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷனாக தான் இது பண்ணும். நீங்கள் ஏற்கனவே அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சேவ் கொடுத்தாலே போதும். இல்லை எனக்கு புது இடத்துல சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேவ் ஆஸ் கொடுத்து சேவ் பண்ணணும். இப்போ நான் சேவ் ஆஸ் கொடுக்குறேன். சேவ் ஆஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதில் கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் மைக்ரோசாஃப்ட் 2019 16 இல்லை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இப்போ இப்படி இருக்கும்பொழுது நான் எந்த இடத்துல போய் சேவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திஸ் பிசின்னு இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய மை கம்ப்யூட்டர் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் காட்டும். டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு டாக்குமெண்ட் இருக்கிறதுல இது இப்போ கிரியேட் பண்ணலாமா, இல்லை டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிக்கங்க. ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணேன். டெஸ்க்டாப் கிளிக் பண்ணோடனே எனக்கு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ண விரும்பலை அப்படின்னா எனக்கு வேறு எங்கன்னா சேவ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குயிக் அக்சஸ் இருக்கும். அந்த குயிக் அக்சஸில் பார்த்தீங்கன்னா நியூ வால்யூம்னு இருக்குல்ல, அதாவது டி டிரைவில் நான் சேவ் பண்ண போகிறேன், இ டிரைவில் சேவ் பண்ண போகிறேன், எஃப் டிரைவில் சேவ் பண்ணுறேன். இப்போ என் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா 2 டிரைவ் தான் இருக்குது. ஒன்று சி அண்ட் தென் டி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சியில் ஓஎஸ் இருக்கும். ஸோ அதனால் அதில் நான் எதுவுமே சேவ் பண்ண விரும்பல. டி டிரைவில் நான் டேரெக்டாக சேவ் பண்ண போகிறேன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டி டிரைவ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் நீங்கள் உங்கள் ஃபைலை சேவ் பண்ணி வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நியூ ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஜென்ரலாகவே டி ஃபோல்டரில் சேவ் பண்ண போகிறீங்களா. இப்போ நீங்கள் டி டிரைவில் சேவ் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும்னா நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக டி டிரைவில் இருக்கும். இல்லை டி டிரைவுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல போய்ட்டு நியூ ஃபோல்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுங்கள். நியூ ஃபோல்டர் கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபோல்டர் தனியாக கிரியேட் ஆகும். எங்கன்னா நியூ ஃபோல்டர் நீங்கள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ண உடனே நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த நியூ ஃபோல்டரை போய்ட்டு நீங்கள் நேம் கொடுக்க போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணேன்னா டெஸ்டிங் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த நேமோட எனக்கு இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே அந்த டெஸ்டிங் ஃபோல்டருக்குள்ளே போகுது. ஸோ இதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா மேலே பாத் கொடுத்துருப்பாங்க. திஸ் பிசி உள்ளே போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா
டி டிரைவில் போய்ட்டு அதுக்கப்புறம் டெஸ்டிங் உள்ளே போயிருக்கோம். ஸோ அதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க. இப்போ டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த டாக்குமெண்ட் நேம் வைக்க போகிறேன். இன்கேஸ் நீங்கள் ரெஸ்யூமே ரிட்ரீவ் பண்ணுறீங்க, எல்லாம் வந்து பர்மிஷன் லெட்டர் ஏதோ ஒன்று ரெடி பண்ணுறீங்கன்னா, அசைன்மெண்ட்டாக இருக்கட்டும், எது வேணா இருக்கும். அப்போ அசைன்மெண்ட்டு நேம் கொடுப்பீங்களே. ஸோ அதேமாரி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது டெஸ்டிங்காக தான் நான் பண்ணுறேன். ஸோ என்னன்னா ஃபைல் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நேம் எந்த பர்பஸுக்காக அந்த டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்களோ அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கணும். இப்போ நான் அசைன்மெண்ட் 1ன்னு கொடுத்தாலும் கொடுக்கலாம். இப்போ அசைன்மெண்ட் 1 கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்கே சேவ் ஆஸ் டைப்னு கேட்கும். சேவ் ஆஸ் டைப் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக நீங்கள் சேவ் பண்ணும்போது நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்டில் சேவ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஃபைனல் அவுட்புட் எடுக்கும்போது, அதாவது நீங்கள் எல்லாமே முடிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேவ் பண்ணும்போது வேர்ட் டாக்குமெண்ட்லையும் சேவ் பண்ணி வச்சுக்கணும், பிடிஎஃப்லையும் சேவ் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே ஃபைலை சேவ் பண்ணி வைக்கிறது தான் நல்லது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா சடனாக வந்து பவர் கட் ஆகுது, இல்லை ஏதோ ஒரு இஷ்யூ வருதுன்னா அப்போ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃபைலை திருப்பி நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் சேவ் பண்ண மறந்துட்டீங்கன்னா அந்த ஃபைல் அதுக்கப்புறம் போயிடும். திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் எது எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணும். அப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஃபைலை ஓப்பன் பண்ண உடனே ஒரு சேவ் கொடுத்து சேவ் ஆஸ் எந்த ஃபோல்டரில் எங்கே போய் சேவ் ஆகணுமோ சொல்லிட்டு அதை கொடுத்துருங்க. ஆஃப்டர் தட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு இங்கே சேவ் கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து டாக்குமெண்ட் சேவ் ஆகிடும். இப்போ மேலே போயிட்டு இந்த இடத்துல டாக்குமெண்ட் 1 தானே பார்த்தீங்க, இப்போ அசைன்மெண்ட் 1ன்னு சொல்லிட்டு நான் என்ன நேம் கொடுத்தனோ அந்த நேமை வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பாரில் அது ரிஃப்ளெக்ட் பண்ணுது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேவ் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ண ஃபைல் எங்கே இருக்குன்னு கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போகிறேன். இதில் போய்ட்டு நான் டி டிரைவுக்குள்ளே போகிறேன். நான் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்சஸ் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்கள் வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்பில் மை கம்ப்யூட்டர் இருக்கும், இல்லை டிஸ் பிசி இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிரைவில் சேவ் பண்ணிருக்கீங்களோ அந்த டிரைவை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் 3 ஃபோல்டர் தான் இருந்துச்சு. அதில் ஒரு ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளே நான் இப்போ கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசைன்மெண்ட் சொல்லிட்டு அந்த ஃபைல் இருக்குது. டேட் பார்த்தீங்கன்னா 11/8/2022. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா 7:35 ஆகுது. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ அழகாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஃபைல் லொக்கேஷனையும் பார்த்தாச்சு, சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து டைப் பண்ணால் அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டைப் பண்ணுறேன் ரத்னகுமார் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைப் பண்ணுறேன். இப்போ டைப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஆல்ரெடி சேவ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்கேன். சேவ் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சேவ் பண்ணணும். அப்போ எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை, கண்ட்ரோல் எஸ் கொடுக்கலாம். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த ஸ்டேட்டஸ் பாரில் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வரும். இப்போ நீங்கள் இதை நோட் பண்ணிட்டே இருங்க. நான் கீபோர்டில் கண்ட்ரோல் எஸ் கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் எஸ் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து ஃபைல் சேவ் ஆகிடுச்சு. அப்படி இல்லை உங்களுக்கு வந்து கீபோர்டில் யூஸ் பண்ண தெரியலனா இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா குயிக் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் அப்படின்னு போட்டிருக்கும். அதிலே வந்து ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எஸ். ஸோ அப்போ அந்த சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபைல் நீங்கள் வந்து சேவ் ஆகிடும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை எப்படி சேவ் ஆஸ் பண்ணுறது, அதாவது ஒரு ஃபோல்டரில் போய்ட்டு எப்படி சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு பார்த்துட்டோம். ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக அடிக்கடி என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க. இங்கே டக்குன்னு போய்ட்டு இங்கே கிளிக் பண்ணிட்டு வாங்க. இன்கேஸ் எமர்ஜென்சியில் ஏதாவது விஷயம் நடந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கடைசியாக எப்போ சேவ் பண்ணி வச்சுருந்தீங்களோ அது வரைக்கும் உங்கள் ஃபைல் வந்து பத்திரமா இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா எப்பயுமே டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ரெகுலராகவே நீங்கள் இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால ஆட்டோ சேவ்னு கேட்குது. இன்கேஸ் நான் இப்போ இந்த மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் சேவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு வாட்டி சேவ் ஆஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைலை டைப் பண்ண ஒவ்வொரு செகண்டுக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கேரக்டர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா புதுசாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா கூட ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும்னா சேவ் ஆகிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக சேவை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். பழைய வெர்ஷனில் இந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை, நீங்கள் ரெகுலராகவே சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி சேவ் ஆஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபைலை முடிச்சுட்டேன். ஓகே, இப்போ ஃபைலை முடிச்சுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்னகுமார் சும்மா டைப் பண்ணுறேன். வேர்ட் டாக்குமெண்ட். இப்போ நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஓரளவுக்கு டைப் பண்ண தெரியும். அப்படி இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடியை பார்த்து நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ நான் டைப் பண்ணிட்டேன். இப்போ நான் இதை வந்து சேவ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நான் இங்கே போய் கிளிக் பண்ணால் சேவ் ஆகிடும். பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்குமெண்ட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன் இதே டாக்குமெண்ட்டில். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது லேப்டாப்பில் இதே ஃபைல் எடுத்து போய் போடுறீங்க பென்ட்ரைவ் மூலிமா போடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும்போது அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஒரு வெர்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க,
அவங்க 2007 யூஸ் பண்ணலாம், 2010 யூஸ் பண்ணலாம் மைக்ரோசாஃப்ட் வேர்டு. அப்போ அது வந்து மாறுபடும். அப்படி இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா, சில கம்ப்யூட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டு இல்லாம வேற ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. அப்படி அந்த ஆப்பை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நீங்க இவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணி வச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞ்சு போயிருக்கும். நீங்க அழகா நீட்டா என்ன பண்ணுவீங்க, அலைன் பண்ணி எல்லாமே வச்சிருப்பீங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபைல்ல போய் கிளிக் பண்ணிட்டு, ஒன்ஸ் நீங்க வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், மறுபடியும் நீங்க என்ன பண்ணணும்னா, சேவ் ஆஸ் இருக்குல்ல அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே, இனிஷியலா நீங்க எங்க சேவ் பண்ணியிருந்தீங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு காட்டும். அதே டெஸ்டிங் ஃபோல்டர்ல நான் கிளிக் பண்றேன். இதுல நான் வந்து பார்த்தீங்கன்னா, அசைன்மென்ட் 1 தான். பட் ஆனா எனக்கு வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல சேவ் பண்ணா எனக்கு வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஏன் பிடிஎஃப்ல சேவ் பண்ணேன்னா, ஒன்ஸ் நீங்க பிடிஎஃப்ல சேவ் பண்ணிட்டீங்கன்னா, அலைன்மென்ட்டோ இல்ல வேற ஃபாண்ட் சைஸோ எதுவே மாறாது. நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல வந்து பண்ண எத்தன கம்ப்யூட்டர்ல போட்டாலுமே, நீங்க என்ன பிடிஎஃப்ல சேவ் பண்ணி வைக்கிறீங்களோ, அதே மாரி தான் இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அசைன்மென்ட்ட சப்மிட் பண்ண அதாவது முடிச்சதுக்கப்புறம் அவங்க சப்மிட் பண்ணும்போது பிடிஎஃப்பா சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ, இப்ப எப்படி நான் பிடிஎஃப்பா சேவ் பண்றதுன்னா, ஒண்ணுமே இல்ல. சேவ் ஆஸ் டைப்ல போயிட்டு, நீங்க பிடிஎஃப்ன்னு கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட் வெர்ஷன் ஏதாவது யூஸ் பண்ணீங்கன்னா தான் 2010க்கு மேல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான் இந்த பிடிஎஃப் ஆப்ஷன் இருக்கும். நீங்க 2010க்கு முன்னாடி இருக்கிற விண்டோஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்டு 2007 வெர்ஷன யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாரி பிடிஎஃப் ஆப்ஷன் காட்டாது. ஸோ, அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2010க்கு மேல இருக்க வெர்ஷன்ல எல்லாத்துலயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப குடுத்து நீங்க சேவ் குடுத்தோம்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சேவ் ஆயிருக்கும். இப்ப எனக்கு வந்து சேவ் ஆனது அப்படியே வந்து பிடிஎஃப்ல ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ, இப்ப இந்த பிடிஎஃப்ல சேவ் ஆயிருக்கா இல்லன்னு திருப்பி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபோல்டர்ல போய் செக் பண்ணுவோம். ஸோ, ஃபோல்டருக்குள்ள போங்க. திருப்பியும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வேர்ட் டாக்குமெண்ட்ல சேவ் பண்ணது இப்ப மறுபடியும் பிடிஎஃப்ல சேவ் ஆயிருக்குது. தட்ஸ் இட். ஓகே. ஸோ, இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ட் டாக்குமெண்ட்ட சேவ் பண்றதுன்னு கத்துக்கிட்டாச்சு. ஓகேவா? ஸோ, இப்ப இதுலருந்து பிரிண்ட் எடுக்க எப்படி கத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இப்ப நீங்க டாக்குமெண்ட்ட எடுத்துட்டீங்க. ஒரு கடையில போயிட்டு நீங்க குடுத்தீங்கன்னா, அவங்க ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் எடுத்து குடுத்துருவாங்க. பட் ஆனாலும் சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களே பிரிண்ட் குடுக்குற மாரி இருக்கும். அப்ப நீங்க போயிட்டு ஜஸ்ட் உங்க பென் டிரைவ் போட்டு டாக்குமெண்ட்ட ஓப்பன் பண்ணிடுங்க. டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஃபைல்ல போயிட்டு பிரிண்ட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. பிரிண்ட்ன்னு குடுத்த உடனே இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல அவங்க கிட்ட கேட்டு எந்த பிரிண்டர் நேம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வரும். ரெடியா எந்த பிரிண்டர் இருக்கோ அத நீங்க கிளிக் பண்ணிட்டு பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா பிரிண்ட் ஆயிடும். சிம்பிளா இப்படியே நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ, இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி சேவ் ஆஸ், சேவ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்பா எப்படி சேவ் பண்றது, பிரிண்ட் எப்படி குடுக்குறது அப்படின்றத பத்தி பார்த்தோம்ல. ஸோ, இப்ப பேசிக்கா நம்ம சில விஷயத்தெல்லாம் பார்த்துருக்கோம். இத தவிர்த்து நம்ம பார்த்துக்க வேண்டியது இன்னும் நெறைய இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றது எப்படி, குளோஸ் பண்றது எப்படி, இத மட்டும் தான் பார்த்தோம். சேவ் பண்றது எப்படி, அதுக்கப்புறம் பிரிண்ட் எடுக்கிறது எப்படி பார்த்தோம்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்குமெண்ட் டைப் பண்றது எப்படி, டைப் பண்ணும்போது அதில ஃபாண்ட் சைஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்டு, ஸ்டைலு, ஸ்பேசிங்கு இத பத்திலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். ஸோ, இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இத மட்டும் நீங்க கத்துக்கங்க. இத நீங்க வந்து வொர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். ஜஸ்ட் ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ, அன்டில் திஸ் இஸ் பை ஃப்ரம் ரத்னகுமார். தேங்க் யூ.